வள்ளியானவள் நன்றாக வளர்ந்து யௌவன பிராதுர்பாவத்தை அடைஞ்சு தெனக்காட்டில் இருக்கும் பொழுது அவளை பார்க்கறதுக்காக சண்முகன் வரான். முருகன் அற்புதமாக வந்து பேசுகிறான் அவள்கிட்ட. என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறான். அப்போ வள்ளியானவள் தன்னுடைய பிதாவிட்ட போய் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவள் சொன்ன க்ஷண மாத்திரத்தில் அவளை விவாகம் பண்ணிக்கிறேங்கிறா பேராவலோட அடுத்த க்ஷணமே அவள் அப்பாவை அதுக்கு போய் கேட்குறார். கேட்டால் என்ன போய் சொன்னான்னு தெரியுமோ, உங்களுடைய புத்திரியாக இருக்கக்கூடியதான வள்ளியை எனக்கு விவாகம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறார். அந்த முருகனை அறியாததனாலே வேடுவராஜன் திரும்பி பதில் பேசுகிறான். ஏதோ வந்தவன் போனவனுக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், என் பொண்ணு ரொம்ப அழகாக பெண்ணாக இருக்கிறாள், தேவலோகத்திலேருந்து பிறந்த பொண்ணது, ஏதோ ஒரு மாதா பிதா சேர்க்கையினால் பிறந்த பொண்ணல்ல, தேவலோகத்திலேருந்து கிடைச்ச பெண்ணு. தேவலோகத்தில் யார் உலகத்திலேயே ரொம்ப அழகாக இருக்காளோ அவர்களுக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நானும் எத்தனையோ முனி சிரேஷ்டர்கள்லாம் தேவர்களுக்குள்ளாரே யார் ரொம்ப அழகானவர் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ரிஷி சிரேஷ்டர்கள் எல்லாரும் சொன்னால் தெய்வங்களுக்குள்ளேரே ரொம்ப அழகானவன் முருகன் ஸ்கந்தன் அப்படின்னு சொன்னார்கள். அதனால் தெய்வ குழந்தையாக இருக்கக்கூடியதான இந்த பெண்ணை முருகனுக்குத்தான் விவாகம் பண்ணி கொடுப்பேன். இந்த முருகனே இந்த பொண்ணுக்கு பர்த்தாவானவன், நான் மனசலால் அதை நிச்சயம் பண்ணிவிட்டேன், முருகனுக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் முருகனே வந்து கேட்குறார், முருகனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். பகவான் எதிர்த்தாப்பில் வந்து நின்னாலும் இவன் பகவான்னு புரியறதுக்கு ஒரு புண்ணியம் வேணும், அப்போ தான் அது கிடைக்கும். துளசிதாசர் எதிர்த்தாப்பில் ராமலட்சுமணால் போய் நின்னாள். அவள் ராமலட்சுமணால்னு தெரியலையே, அவரால் தெரிஞ்சிக்க முடியலையே. அப்புறம் ஹனுமாரால் தானே துளசிதாசர் தெரிஞ்சிட்டான்னு துளசிதாசருடைய சரித்திரம் சொல்கிறது. அதுபோல் வந்திருக்கிறது முருகன்னு தெரியாமலே முருகனுக்கு விவாகம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே